ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா முட்டை, கேரட் இது ரெண்டையும் வச்சு சூப்பரான லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைடிஷ் வந்து செய்ய போகிறோம். ரச சாதமாக இருக்கட்டும், சாம்பார் சாதமாக இருக்கட்டும், இல்லை வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டு பொரியல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டை நல்லா தோலை வந்து துருவி எடுத்துக்கங்க. அதே போல் 4 கேரட்டுக்கு 2 முட்டை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாத்திரத்தை நல்லா காய வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கேரட்டை பார்த்தீங்க அப்படின்னா அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கேரட்டை எண்ணெயில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாவோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்க அப்படின்னா கேரட்டு சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. இப்போ நமக்கு வந்து கேரட் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். 4 கேரட் அப்படின்றதுனால 2 முட்டை நான் வந்து எடுத்திருக்கேன். முட்டையோட ஸ்மெல் நம்ம மத்தியானம் லஞ்ச் பாக்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து மசாலாத்தூள் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸுக்கு பொரியல் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.